Harry Potter and the Deathly Hallows Chapter 17 Part 2 Bathilda's Secret. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் சிரிக்கிறதா இல்லை என்ன யோசிக்கிறதுனே எனக்கு தெரிலங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களோட வீடியோவை நான் நைட்டு கேட்க ஆரம்பித்த 10வது நிமிஷமே நான் தூங்கிடுவேங்க நல்லா அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜை நான் சொல்கிறேன் அவங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு. அவங்க பெங்களூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி ரேண்டமாக நம்மளோட சேனலை அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க போல். 1 வீக்லேயே அவங்க ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கை அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சிட்டாங்களாம். ஃப்ரீ டைம்லலாம் கேட்டு 1 வீக்லேயே அவங்க ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கை கேட்டு முடிச்சிருக்காங்க. தென் அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்திருக்கும் போல் ரொம்ப நாளாகவே. அவங்களால தூங்கவே முடியாதான். அவங்க அப்படி தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தூங்குறதுக்கே 2 மணி 3 மணி ஆயிரும். ஸோ நான் ஃபோனவே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஹாரி பாட்டர் ஸ்டோரி கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம், ஃபிலாசபர் ஸ்டோன் முடிச்சதுக்கப்புறம் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேட்கலாம். தூங்காமல் தானே இருக்கும். ஸோ நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேட்கலான்னு ட்ரை பண்ணி காதில் ஹெட்செட்டு தாங்க எடுத்து வைப்பேன். வீடியோ ஸ்டார்ட் ஆன 10வது நிமிஷத்துலேயே எனக்கு எப்படி தூக்கம் வருதுன்னு தெரிலங்க. ஆனால் நான் நல்லா படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நான் சிரிக்கிறதா இல்லை என்ன யோசிக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நானுமே ஒரு சில நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கேன். எதையாவது ஓவர் திங்க் பண்ணிவிட்டு எதுக்காவது பயந்துட்டு தேவையில்லாமல் இருக்கிறதுக்கெலாம் பயந்துட்டு தூங்காமலாம் இருந்திருக்கேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு இந்த சீக்கிரமாக தூங்க முடியாமல் இருக்கிற வியாதிலாம் இருக்கா. ஸோ என்னால் அவங்க சொல்கிறத நல்லாவே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுதா. ஸோ அவங்க அந்த மெசேஜை பார்த்த உடனே எனக்கு உண்மையாகவே ஹாப்பியாக தான் இருந்தது. ஆஹா நல்லா தூங்குறாங்க அப்படின்னு. பட் எனக்கு லிட்ரலி சிரிப்பு தாங்க வந்தது. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கை நான் 1 வீக்லேயே கேட்டு பிடிச்சிட்டேங்க. ஆனால் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை நான் 1.5 மாதமாக கேட்க ட்ரை பண்ணுறேன். காதில் ஹெட்செட்டை வச்ச உடனே எனக்கு தூக்கம் வந்துடுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நான் பேசுகிறது தாலாட்டு பாடுற மாதிரியா இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சின்ன வயசுலலாம் பாட்டிலாம் கதை சொல்லும் போது நம்ம நல்லா தூங்குவோம்ல, அப்புறம் அம்மாலாம் கதை சொல்லுவாங்க நல்லா தூங்குவோம். எனக்கு அதே மாதிரியே எனக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்து கதை சொல்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு எனக்கு தூக்கம் வந்துடுது. நான் பல வருஷமாக தூங்க முடியாமல் சஃபர் ஆகிட்டு இருந்தேன். எனக்கு இப்போது உங்கள் வீடியோனால தான் நான் 1.5 மாதமாக நல்லா படுத்த உடனே இது வரைக்கும் நான் 10 நிமிஷத்தில் தூங்கி சான்ஸே கிடையாது. ஏதோ சொல்லியிருந்தாங்களே, சரித்திரமே இல்லை அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போது நான் 10வது நிமிஷத்துலேயே நல்லா தூங்கிடுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மெசேஜை நான் எங்கள் வீட்லேயும் சொல்லிகிட்டு இருந்தேன்னா எங்கள் அம்மாவும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்கள நீ தூங்க வச்சுட்ருக்க, எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. எனவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்னா, நமக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தூக்கம் தாங்க. எனக்கு நீங்கள் தூங்குறீங்க, நல்லா தூங்குறீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவங்க அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேக்ரவுண்ட்லேயும் எந்த ஒரு மியூசிக்கும் இல்லை, கஜன்னு எதுவும் தேவையில்லாமல் கத்தலை, அதனால் எனக்கு டக்குன்னு தூக்கம் வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. பேக்ரவுண்ட் மியூசிக் நான் போடாமல் இருக்கிறதுக்கு ரீசனே இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ஆகுது, காப்பிரைட் இஷ்யூலாம் ஆகுது, அதனால தான் போடாமல் இருந்தேன். பட் அதனால ஒருத்தவங்க தூங்குறாங்கன்னு எனக்கு கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த விஷயத்த நான் வீட்டில் சொன்னபோது கூட எங்கள் வீட்டில் அதை தான் சொன்னாங்க, நீ சின்ன வயசுலேருந்தே நீ இப்படி தான் இருக்க அப்படின்னு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க, எப்படி நீ இப்படி கதை சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு. நீங்களும் நிறையா பேர் கேட்டிருக்கீங்களே, எப்படி உங்களால் இப்படி கதை சொல்ல முடியுது அப்படின்னு. ஏன்னா நான் சின்ன வயசுல அப்படி தாங்க இருந்திருக்கேன். இவங்க சொன்னக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் ஞாபகம் வந்தது. இது பார்த்திங்கன்னா நான் 1st ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய தம்பி அப்போ LKG படிச்சுட்டு இருந்தான். ப்ரீகே முடிச்சுட்டு எங்கள் ஸ்கூலில் அவன் ஜாயின் பண்ணான். என்னோட கசன் அவன், என்னோட பெரியப்பா பையன் அவன். LKG எங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணானா. நாங்கள் எல்லாருமே ஒரே ஸ்கூல் தான். என்னோட கசின்ஸ் எல்லாருமே, நான் படிச்சுட்டு இருக்கும்போது 15 பேர்கிட்ட எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம். எல்லா பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரே ஸ்கூல் தான். அவன் ரொம்ப சின்ன பையனாக இருப்பானா. அப்போ தான் அவன் ப்ரீகே முடிக்கிறான். LKG ஜாயின் பண்ணும்போது வேறு ஸ்கூலுன்றனால அவன் பயங்கரமாக அழுதுட்ருப்பான். நாங்கள் எல்லாருமே இருந்தாலுமே அவன் பயங்கரமாக அழுவானா. குட்டி பையனில் அழுக தானே செய்வாங்க. எப்போவுமே அவனை பஸ்ஸில் என் பக்கத்தில் தான் உட்கார வைப்பாங்க. வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அவன் என் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பான். அழுதுகிட்டே தான் இருப்பான் என் கையை பிடிச்சிட்டு. எனக்கு அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியாதா. அதனால் ஒரு 2 நாள் பார்த்தேன், ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் எனக்கு சொல்லியிருப்பாங்களோ ஸ்டோரி, அதெல்லாம் நான் அவன்கிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டுருப்பேனா. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு கதை சொல்லும்போது அவன் அழுகிறத ஸ்டாப் பண்ணான். அதுக்கப்புறம் ஃபுல்லுமே அவனுக்கு நான் கதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அவன் டெய்லியும் ஸ்கூலுக்கு நான் கதை சொல்லணுன்றதுக்காகவே அவன் கிளம்பி வந்துட்டுருப்பான் சீக்கிரமாக. நான் கதையும் முடிஞ்சிடும், ஸ்டோரியும் முடிஞ்சிடும். ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு, அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுன்ட்டு ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் என்னை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிடுவான். பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும்
திரும்ப ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அவனுக்கு நான் கதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். இப்படியே 4 வருஷமாக எந்த கதையும் இல்லைனாலுமே நானாக ஒரு கதையை க்ரியேட் பண்ணி நானாக அவனுக்கு கதை சொல்லிகிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு அவன் என்னை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கதை சொல்லலைன்னா அழுக ஆரம்பிச்சிருவான், கதை முடிஞ்சிருச்சுனாலும் அழுக ஆரம்பிச்சிருவான். கதை முடிஞ்சிருச்சுன்னா நீ அதுக்கப்புறம் சொல்லு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுன்னு என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அவன் அழுதாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருமா. ஸோ நானும் விடாமல் அவனுக்கு கதை சொல்லிகிட்டே இருப்பேன். இப்படியே அவன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் நான் கதை சொல்லிட்டு தான் இருந்தேன். லஞ்ச் சாப்பிடும்போது எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி பெரிய கார்டன் இருக்கும், அங்கே தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்து சாப்பிட்ணும். எனக்கு இன்னும் அதெல்லாம் அவ்வளோ ஞாபகம் இருக்குங்க. சின்ன வயசில் அந்த 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்டில் நடந்தது. அந்த கார்டன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக பூச்செடியாக இருக்கும், ரோவாக அந்த ஹெட்ஜஸாக இருக்கும், அவ்வளோ நீட்டாக ட்ரிம் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறையா ஸ்டாச்சூஸாக இருக்கும். அதுக்கு நடுவில் தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். எல்லாருமே அவங்கவுங்க கிளாஸ் கூட உட்காந்து சாப்பிடுவோமா. ஆனால் என் தம்பி அவன் கிளாஸ் கூட உட்காந்து சாப்பிடவே மாட்டான். என்னை பார்த்த உடனே என்கிட்ட வந்துடுவான். லஞ்சு முடித்த உடனே என் கிளாஸ் முன்னாடி வந்து நின்றுவான். அவனை நான் தான் கார்டனுக்கு கூட்டிகிட்டு போய் அவனோட லஞ்சை ஓப்பன் பண்ணி அவனுக்கு லஞ்ச் டவலை விரித்து விட்டு அவனுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டு நானும் சாப்பிட்டு அப்பையும் கதை சொல்லி இப்படியே தான் அவன் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு அதை சொல்லி காமிப்பேன். என் சின்ன வயசில் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க தெரியுமா, கதை சொல்லுன்னு. அதுக்கு அவன் என்ன திட்டுவான், நீ தான் ஏதாவது லூஸு மாதிரி கதை சொல்லியிருப்ப, அதனால தான் நான் உன்னை வந்து நீ வந்து சின்ன பையனாக நான் இருக்கிறனால நீ ஏதோ என்னை ஏமாற்றிருக்க அப்படிலாம் சொல்லி என்னை திட்டிகிட்டு இருப்பான். தென் ஒரு 4th 5th கிட்ட படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய அக்காவுக்கு என்னோடய அத்தை பொண்ணுக்கு பாப்பா பிறந்தாங்க. அந்த பாப்பா வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருப்பாங்களா. ஸோ அடிக்கடி அந்த பாப்பாவை தூக்கிட்டு வந்து நான் எங்கள் வீட்டில் வச்சுப்பேன்னா என்கிட்டயே தான் அந்த பாப்பா வளர்ந்துச்சா. அந்த பாப்பா அழுகும்போது இப்படி தான் கதை சொல்லிகிட்டே இருப்பேன். கதை சொல்கிறது பத்தாதுன்னு நான் பாட்டும் பாடிட்டுருப்பேன் அந்த பாப்பா கிட்ட. எங்கள் அப்பா சின்ன வயசில் எனக்கு ஒரு கோழி குஞ்சு பாட்டு பாடிட்டே இருப்பாரா. அந்த பாட்டு கூட இப்போ எனக்கு மறந்து போச்சுங்க. அந்த கோழி குஞ்சு பாட்டை 2 டைம் நான் அந்த பாப்பா கிட்ட பாடினேங்க. அந்த பாப்பாவுக்கு அப்போ அவ்வளோவா பேசக்கூட முடியாது, ரொம்ப குட்டி பாப்பா. அது வந்து அவளுக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆயிடுச்சு. அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அவள் நைட்டு தூங்கவே மாட்டா, பயங்கரமாக அழுவா, பயங்கரமாக கத்தி அழுது தூங்காமல். என்னோட அத்தை பொண்ணு என்னோட அக்கா வந்து நைட்டு 1:30 மணிக்கெலாம் பாப்பாவை தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து, மினிக்குட்டி நீ என்ன ஸ்டோரி சொன்னியோ என்ன பாட்டு பாடியோ தயவு செஞ்சு அதை பாப்பா கிட்ட பாடு, அவள் தூங்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி என்னை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு எங்கள் அக்கா பாப்பாவை தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு நைட் ஆனால் மிட் நைட்டில் தூக்கிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துட்டுருப்பாங்க தூங்க வைக்கிறதுக்கு. அவ்வளோ அவள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாள் தூங்காமல். தென் நான் என் அக்காவுக்கு அந்த கோழி குஞ்சு பாட்டை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரிலாம் நான் சொல்லுவேன்னா எங்கள் அக்கா அவளுக்கு அந்த பாட்டை பாடி ட்ரை பண்ணுவாங்க அவளை தூங்க வைக்க. ஆனால் அவள் தூங்கவே மாட்டாள். ஸோ அந்த 1 மாதம் 2 மாதத்துக்கிட்ட பாப்பாவை நைட் ஆனாலே எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவாங்க தூங்க வைக்கிறதுக்காக. இதுவே ரொம்ப டார்ச்சராக போயிட்டுருக்குமா. அப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன், இனிமேல் நான் யாருக்குமே பாட்டே பாட மாட்டேன், இனிமேல் நான் யாருக்கும் கதையும் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகமே இல்லை இந்த மாதிரி நான் யாருக்காவது கதை சொன்னேன் நான். தென் இந்த மாதிரி குட்டி பசங்க கிட்டலாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். இவனுங்க என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாடுங்கன்ட்டு. ஆனாலும் இப்போ என்னோட தம்பி அந்த பாப்பாலாம் பெரிய பசங்களாயிட்டாங்க. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்ல, ஏதாவது கசின்ஸ்லாம் நாங்கள் எல்லோரும் ஒரே ரூமில் தான் உட்காந்துருப்போமா. நான் வந்தாலே என் தம்பி வந்து கதவை சாத்துங்கடா மினி வந்துச்சுனாலே பின்னாடி இந்த வானரங்கள்லாம் வந்துடும், அவளை வெளியில் வச்சு கதவை சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியில் துரத்தி விட்டுட்டு கதவை சாத்திப்பாடுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற சின்ன பசங்களாம் இப்போவும் என்னை பார்த்தா மினி அக்கா எங்கள் கூட விளையாடுவாங்க, எங்களுக்கு கதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் வந்து இப்போது பெரிய பசங்களாக இருக்கிற என்னோட தம்பி என்னோட கசின்ஸ்க்குலாம் சுத்தமாக பிடிக்காதுல இந்த குழந்தைங்க வந்தாலே. ஸோ என்னை வெளியில் துரத்தி விட்டுட்டு கதவை சாத்திடுங்க. ஸோ எனக்கு இது வந்து இந்த தூங்குற மெசேஜை நான் வீட்டில் சொன்னும் போது எங்கள் வீட்டில் அதுதான் சொன்னாங்க, நீ சின்ன வயசுலேருந்தே இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன்னு. எனக்கு அப்போ தான் இந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வந்தது. ஆமாம்ல நம்ம சின்ன வயசுலேயே இப்படி தானே கதை சொல்லிகிட்டு இருப்போம் அப்படின்னு. எனிவே நான் வாயை திறந்து கதை சொல்ல ஆரம்பித்து ஒரு 4-5 பேர் அதனால் தூக்குனா சந்தோஷம் தானே. Now coming back to Harry Potter story, chapter 17 part 2, Bathilda's Secret. ஹாரி திரும்பி பார்ப்பானா அவனோட உடம்பே அப்படியே பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிரும். ஏன்னா வயசான பத்தில்டாவோட பாடி இப்போ அப்படியே கொலாப்ஸ் ஆகி அங்கே ஒரு மிகப்பெரிய பாம்பு நின்றுட்டு இருக்குமா. ஹாரி அவனோட மந்திரக்கோளை ரைஸ் பண்ணுவானா. பட் அதுக்குள்ளே அந்த பாம்பு அவனை கடிக்க வர மாதிரி பயங்கர ஃபோர்ஸாக வந்து அட்டாக் பண்ணுமா. அவன் கையில் இருந்த மந்திரக்கோள்லாம் பறந்துடும். அவன் அப்படியே நல்லா பறந்து போய் கீழே விழுந்துருவான். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சுல அது மேலேயே நல்லா போய் விழுந்துருவானா. அங்கே தொங்கிட்டு இருந்த எல்லா அந்த நாத்தம் அடிக்கிற துணி எல்லாம் அவன் மேலே வந்து விழுந்துருமா. திரும்ப அந்த பாம்பு அதோட வாழை வச்சு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை நல்லா வந்து அடிக்குமா. அதுக்குள்ளே அவன் அங்கேருந்து ரோல் ஆயிடுவான். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளே அப்படியே உடஞ்சிடும் 2.
அங்கே இருந்த கண்ணாடி ஃபுல்லாக உடஞ்சி அவன் மேலே ஃபுல்லாக கண்ணாடி மழையாக கொட்டிக்கிட்டு இருக்கும். கீழேருந்து ஹெர்மாயினி ஹாரி அப்படின்னு கத்திட்டு இருக்குமா. அவனால் ஹெர்மாயினியை கூப்பிடக்கூட முடியல. ஏன்னா அவனோட லங்ஸ் ஃபுல்லுமே அப்படியே யாரே இல்லாத மாதிரி இருக்கும். அடுத்த செகண்ட் அந்த பாம்பு இப்போது வேகமாக அந்த ஃப்ளோர் கிட்ட, ஹாரி இருக்கிற அந்த ஃப்ளோர் கிட்ட வந்து அவனை போட்டு அப்படியே சுற்றி அவன் உடம்பெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிடும். நோ அப்படின்னு ஹாரி கத்தவே முடியாமல் கத்திட்டு இருப்பானா. எஸ் அப்படின்னு அந்த வாய்ஸ் அப்படியே விஸ்பர் பண்ணும். எஸ், உன்னை பிடிச்சி வைக்க சொல்லியிருக்காரு, உன்னை பிடிச்சி வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு அது சொல்லுமா. ஆக்கியோ வேண்ட் அப்படின்னு அவன் கத்துவான். ஆனால் அங்கே எதுவுமே நடக்காது. ஏன்னா அந்த மந்திரக்கோள் பறந்து இவனோட கைக்கு வரதுக்கு இவனோட கை ஃப்ரீயாக இருக்கணும்ல. ஆனால் அந்த பாம்பு அவனோட கையும் சேர்த்து தான் நல்லா இறுக்கமாக அப்படியே சுற்றி வச்சுருக்கும். அதோட உடம்புல நல்லா டைட்டாக அந்த பாம்போட உடம்பு ஹாரியோட உடம்பை சுற்றி இருக்குமா. ஸோ அவனோட கழுத்தில் மாட்டியிருக்கிற அந்த ஹார்க்ரக்ஸ் அவனோட செஸ்ட்டில் நல்லா அமுக்கிக்கிட்டு இருக்கும். அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக ஐஸ் கட்டி வச்சு நல்லா குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. அவனோட ஹார்ட்லாம் ரொம்ப, அவனோட ஓன் ஹார்ட்டே ரொம்ப பயங்கரமாக துடிக்க ஆரம்பிச்சிட்ருக்கும். அவனோட பிரெயின் ஃபுல்லாக அப்படியே கோல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அவனால் மூச்சே விட முடியாத மாதிரி இருக்கும். எல்லாமே அவனுக்கு பிளாங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்த செகண்ட் அவன் அப்படியே பறப்பான். நல்லா பறந்து வந்துட்டுருப்பான். மிகப்பெரிய விஷயத்த சாதிச்சிட்ட மாதிரி அவனுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம். அவனுக்கு ப்ரூம் ஸ்டிக் தேவையில்லை, அவனுக்கு தெஸ்ட்ரல் தேவையில்லை. அவன் பாட்டுக்கு காற்றுல பறந்து வந்துட்டுருப்பான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? அவன் பறந்து வரலை, வேற ஒருத்தவங்க பயங்கர சந்தோஷமாக பறந்து வந்துட்டுருக்காங்க. அது அவனோட மைண்டு வழியாக அதை அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அடுத்த செகண்ட் அந்த கேவலமாக ஸ்மெல் வந்துட்டுருக்குற அந்த இருட்டான ரூமோட ஃப்ளோரில் அவன் அப்படியே முழிப்பாடா. பார்த்தா நாகினி அவனை ரிலீஸ் பண்ணிடும். அவன் ஒரு மாதிரி சுருண்டுக்கிட்டே எந்திரிச்சு நிமிந்து பார்ப்பானா. அந்த பாம்பு அங்கே இருக்கிற ஃப்ளோரில் விழுந்து கிடக்குமா. அது திரும்ப அட்டாக் பண்ண வரும். ஹெர்மாயினி பயங்கரமாக அலறிட்டு டைவ் அடிச்சிடும். அது போட்டு அந்த கர்ஸ் அங்கே இருக்கிற கர்டைன்டு விண்டோவில் பட்டு அந்த விண்டோலாம் அப்படியே செதறிட்டு இருக்கும். அந்த கிளாஸ் ஃபுல்லாக அப்படியே பறந்து வந்து ஹாரியோட முகத்தில் அந்த கன்னத்துலலாம் அந்த கிளாஸ் வந்து கீறிட்டு இருக்கும். ஹாரி வேகமாக அந்த ஃப்ளோர்லேருந்து எந்திரிப்பானா. அப்போது அவனோட காலில் ஏதோ வழுக்குமா, ஏதோ பென்சில் மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அவனோட மந்திரக்கோள். டக்குன்னு அதை அவன் கையில் எடுத்துருவான். அந்த ரூம் ஃபுல்லாக அந்த மிகப்பெரிய பாம்போட உடம்பாக தான் இருக்கும். அதோட வாழை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கும். அந்த இருட்டில் ஹெர்மாயினி ஆளவே காணும். அவனுக்கு பயம் வந்துடும், என்னாச்சோ ஏதாச்சோன்னு. அடுத்த செகண்ட் பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குமா. ரெட் கலரில் லைட் நல்லா பாஸ் ஆகும். என்னன்னு பார்த்தா கீழே கடந்த ஹெர்மாயினி அந்த பாம்பை பார்த்து கேர்ஸை போடுமா. அந்த பாம்பு நல்லா பின்னாடி போய் விழுகுமா. அதோட வால் நல்லா ஹாரியை நல்லா அடிச்சிடும். ஹாரியும் கீழே போய் விழுந்துட்டுருப்பான். தென் வேகமாக அவன் எந்திரிச்சு அந்த பாம்பை பார்த்து அவனும் மந்திரத்தை போட, கேர்ஸை போட ட்ரை பண்ணுவானா. அப்போ அவனோட தழும்பு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீமாக பயங்கரமாக வலிச்சிட்ருக்கும். இந்த ஒரு வருஷத்தில் அவனுக்கு இந்த அளவுக்கு தழும்பு வலிச்சதே கிடையாது. அப்படி பயங்கரமாக வலிச்சிட்ருக்கும். அவன் வந்துட்டுருக்கான், ஹெர்மாயினி அவன் வந்துட்டுருக்கான் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். அவன் கத்தும் போது அந்த பாம்பும் கீழே விழுந்து பயங்கரமாக ஒயில்டாக ஹிஸ் பண்ணிகிட்ருக்குமா. பயங்கரமாக அது சத்தம் கொடுக்கும்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குமா. அங்கே எல்லாமே அவ்வளோ கயாசாக இருந்தது. அங்கே இருக்கிற ஷெல்ஃப்ஸ்லாம் அப்படியே உடஞ்சி போய் கீழே விழுந்து கிடந்தது. அங்கே இருக்கிற செவரெல்லாம் அப்படியே உடஞ்சி போய் கிடந்தது. அந்த பெட்டு பக்கத்தில் ஏதோ ஒன்று கீழே விழுந்து கிடக்குமா. ஹாரி அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவான், அதுதான் ஹெர்மாயினின்னு. ஹெர்மாயினியை பிடிச்சி அவன் வேகமாக மேலே தூக்கிட்டு இருப்பான். ஹெர்மாயினி பெயினில் பயங்கரமாக கத்திட்டு இருக்கும். அந்த பாம்பு திரும்பவும் இவங்களை அட்டாக் பண்ண வருமா. ஆனால் அந்த பாம்பை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இப்போ இங்கே கேட்டுக்கிட்ட வந்துருச்சுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவனோட தழும்பு அப்படி வலி உயிர் போயிட்டுருக்கும். அவன் மண்டையே அப்படியே ரெண்டாக பொழக்கிற மாதிரி வலிச்சிட்ருக்கும். அந்த பாம்பு திரும்ப இவங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ண வருமா. ஹாரி வேகமாக ஹெர்மாயினியை தரன்னு இழுத்துட்டு அங்கே இருக்கிற விண்டோ கிட்ட ஓடிக்கிட்டு இருப்பானா. ஹெர்மாயினி அந்த பாம்பை பார்த்து கான்ஃப்ரிங்கோ அப்படின்னு கத்துமா. அது போட்ட ஸ்பெல்லு அந்த ரூமில் இருக்கிற அந்த ஹோல் ரூமவே பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சிரும். அந்த வேர்ட்ரோப்ஸ், அங்கே இருக்கிற டேபிள் எல்லாமே வெடிச்சு செதறிட்டு இருக்குமா. ஹாரி ஹெர்மாயினியை கூப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற விண்டோ வழியாக அப்படியே வெளியில் குதிச்சிருமா. ஹெர்மாயினி சரியாக பெயினில் கத்தும். அடுத்த செகண்ட் காற்றுலவே அவங்க அங்கேருந்து அப்படியே டிஸப்பரேட் ஆகி போயிடுவாங்க. அந்த இருட்டில் அப்படியே அவங்க சுற்றிட்டு இருப்பாங்களே அந்த டிஸப்பரேட் ஆகும்போது அப்போ அவனுக்கு அந்த விஷன் வரும். ஏன்னா அவனோட தழும்பு அப்படியே வெட்டி அப்படியே பிச்சு எடுக்கிற மாதிரி பயங்கரமாக வலிச்சிட்ருக்கும். ஹாரி தான் இப்போ வால்டமோட்டாக இருப்பான். அந்த கேவலமாக ஸ்மெல் வந்துட்டுருக்குற அந்த பெட்ரூம்குள்ளே அவன் வேகமாக ஓடி வருவான். அவனோட நீளமான வெளுத்து போயிருக்கிற அவனோட கைகளை வச்சு அங்கே இருக்கிற ஜன்னல் இருக்கும்ல, அந்த ரூமோட ஜன்னல், அதை வேகமாக பிடிப்பானா. வெளியில் அப்படியே பார்ப்பான்.
அவன் கண்ணுக்கு வால்டமோர்ட்டோட கண்ணுக்கு விச் மீன்ஸ் இப்போது ஹாரியோட கண்ணுக்கு பாதி வழுக்க விழுந்த அந்த மிடில் ஏஜ்டு மேனும் அந்த குட்டையான பெண்மணியும் அவங்க கூட இருந்த அந்த குட்டையான பெண்மணியும் காற்றுல அப்படியே ட்விஸ்ட் ஆகி அங்கேருந்து அப்படியே டிஸாப்பரேட் பண்ணி போகிறத ஹாரி அப்படியே அவன் கண்ணால் பார்ப்பான். வால்டமோர்ட்டோட கண்ணு வழியாக அப்படியே அவன் பார்த்துட்ருப்பான். அவ்வளோ கோவத்தில் அவன் பயங்கரமாக கத்துவான். அப்படி ஒரு ஆத்திரத்தில் கத்துவான். தூரத்தில் இருக்கிற கார்டன்ஸில் இந்த பொண்ணுங்கள்லாம் பயங்கரமாக கத்தி சிரிச்சுட்டு இருப்பாங்களா, அவங்களோட எக்கோ சத்தத்தை விட இவன் கத்துறது பயங்கரமாக கேட்டுட்ருக்கும். சர்ச்சில் கிறிஸ்மஸ்க்கு பெல் அடிச்சுட்ருப்பாங்க, அந்த சத்தத்தை விட பயங்கரமாக கேட்டுட்ருக்கும் அவன் கத்துறது. அவன் கத்துறதை தான் ஹாரியும் பயங்கரமாக கத்துறான். அவனோட பெயின் தான் ஹாரியோட பெயினாக இருக்காங்க. உங்களுக்கு இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஹாரிக்கு தெரிஞ்சிருச்சு வால்டமோர்ட் வந்துட்டுருக்கான், பறந்து இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கான்னு. ஏன்னா நாகினி கண்ணை மூடும்ல, அப்போவே அங்கே மெசேஜை சென்ட் பண்ணிடும், இவன் இங்கே தான் இருக்கான், ஹாரி இங்கே தான் இருக்கான் அப்படின்னு. ஸோ வால்டமோர்ட் பறந்து வந்துட்டுருக்கிறது ஹாரினால் நல்லாவே சென்ஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. தென் அவனோட தள்ளும்பு பயங்கரமாக அப்படியே வெடிக்கிற மாதிரி வலிக்கும்ல, அப்போவே தெரிஞ்சிருச்சு வால்டமோர்ட் இங்கே கேட்டுக்கிட்ட வந்துட்டான் அப்படின்னு. அதனால தான் ஹெர்மானியை கூட்டிகிட்டு அவன் வேகமாக ஜன்னல்ல இருந்து வெளியில் பறப்பானா. அப்படியே அவங்க காற்றுல ட்விஸ்ட் ஆகி டிஸாப்பரேட் பண்ணி போயிடுவாங்க. அவன் டிஸாப்பரேட் பண்ணும்போது தான் வால்டமோர்ட்டோட மைண்டுக்குள்ளே போய் பார்ப்பான். அப்போ ஹாரி வால்டமோர்ட்டாக தானே இருப்பான். வால்டமோர்ட் என்ன பார்க்குறானோ அதுதானே ஹாரி கணக்கும் தெரியும். அப்போது வால்டமோர்ட் வேகமாக அந்த பெட்ரூம்குள்ளே ஓடி வந்து அந்த ஜன்னல்கிட்ட வந்துடுவான். கரெக்டாக அப்போ தான் அவங்க அந்த ஜன்னல்லேருந்து வெளியில் குதிச்சு டிஸப்பரேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த அந்த வழுக்க மண்டையாக இருக்கிற அந்த மிடில் ஏஜ்டு மேனும் அந்த பெண்மணியும் அந்த டிஸப்பரேட் ஆகி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறத வால்டமோர்ட் பார்த்துட்டு பயங்கரமாக கோவத்தில் கத்துறத அவனால் நல்லா பார்க்க முடிஞ்சுது. இப்போ அவனோட மைண்டுக்குள்ளே வேறு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். அன்றைக்கி நைட்டே ரொம்ப வெட்டாக ரொம்ப விண்டியாக இருந்தது, பயங்கரமாக காத்தடிச்சிட்டு இருந்தது. 2 சின்ன பசங்க பம்கின் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அந்த வில்லேஜ் ஸ்கொயர் கிட்டக்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பூசணிக்காய் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்களா. அங்கே இருக்கிற கடைகளில் இருக்கிற விண்டோஸ்லலாம் பேப்பர் ஸ்பைடர்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மகள்ஸ் கிறுக்குத்தனமாக பண்ணுறதுலலாம் அவனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அவன் பாட்டுக்கு அந்த ரோட்டில் கிளைட் ஆகி நடந்து போயிட்டுருப்பான். அவனுக்கு இப்போது ரொம்ப ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவான். நம்ம பண்ண போகிறது கரெக்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவான். இந்த ஒரு அக்கேஷனுக்காக தான் அவன் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அவனுக்கு கோவம்லாம் இல்லை, பட் எதையோ சாதிச்சிட்ட மாதிரி அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆமாம், அவன் இந்த நாளுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். காஸ்டியூம் சூப்பராக இருக்குது மிஸ்டர் அப்படின்னு ஒரு குட்டி பையன் வந்து சொல்லுவானா. அவன் கீழே குனிஞ்சு அந்த பையனை பார்ப்பான். அந்த குட்டி பையன் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் ஓடி வருவானா. க்ளோக்குள்ளே நல்லா குனிஞ்சு அந்த குட்டி பையன் இவனோட முகத்தை பார்த்ததுக்கப்புறம் அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு எல்லாம் போய் பயம்தான் இருக்கும். அந்த குட்டி பையன் அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவானா. இவன் அவனோட மந்திரக்கோலை வெளியில் எடுப்பானா. ஆனால் எதுக்கு தேவையே இல்லாமல் பர்பஸே இல்லாமல் இவனெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இது வந்து ஹாலோவின் சீசன், அதனால தான் அந்த பசங்கள்லாம் பம்கின் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற கடைகள்லாம் ஸ்பைடர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. இவன் வந்து அந்த க்ளோக் போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளோக் போட்டுட்டு வந்த உடனே அந்த குட்டி பையன் வந்து காஸ்டியூம் சூப்பராக இருக்க மிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் இவனோட முகத்தை பார்த்த உடனே அவன் பயந்து ஓடிட்டான். இது வந்து அக்டோபர் மாதம் தானே அந்த மாதிரி வெட்டாக ரொம்ப விண்டியாக இருக்கும். ஹாலோவின் அக்டோபர் 31 தானே கொண்டாடுவாங்க. அப்போ தான் ஜேம்ஸ் பாட்டரும் லில்லி பாட்டரும் அதே அன்னைக்கு நாள் தான் அவங்க நைட் இறந்தது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு புரியும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த இருட்டாக இருக்கிற தெருலாம் அவன் நடந்து போயிட்டுருப்பானா. ஒரு வழியாக அவனோட டெஸ்டினேஷன் வந்துடும். அவன் கண்ணுக்கு அது தெரியுது, ஃபிடேலியஸ் சாம் பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் தெரியாது. அவன் ரொம்ப அமைதியாக அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போய் அந்த புதராக இருக்கும்ல அந்த இடத்துக்கிட்ட போய் நின்று பார்ப்பானா. அங்கே அந்த வீட்டோட விண்டோவில் இருக்கிற கர்டைன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே அவங்க இருக்கிறத இவனால் நல்லா கிளியராக வெளியிலேருந்து பார்க்க முடிஞ்சுது. அவங்களோட சின்ன சிட்டிங் ரூமில் நல்ல உயரமாக கண்ணாடி போட்டிருக்கிற கருப்பு கலரில் முடி வச்சுருக்கிற ஒருத்தவர் அவரோட மந்திரக்கோலை வச்சு கலராக ஸ்மோக்காக வர வைக்கிற மாதிரி விளையாட்டு காமிச்சிட்ருப்பாரா. அவருக்கு முன்னாடி குட்டியாக நல்ல கருப்பாக முடி இருக்கிற ஒரு பையன் உட்காந்துருப்பான், ப்ளூ கலர் பைஜாமாஸ் போட்டு. அந்த பையனுக்கு அவர் விளையாட்டு காமிச்சிட்ருப்பாரு. அந்த குழந்தை நல்லா சிரிச்சுட்டு அந்த ஸ்மோக்கை போய் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதோட குட்டியான கைகளை வச்சு அந்த சிட்டிங் ரூமோட டோர் திரும்ப ஓப்பன் ஆகுமா. பார்த்தா இப்போ அந்த குட்டி பையனோட அம்மா உள்ளுக்குள்ளே வருவாங்க. அந்த குட்டி பையனோட அம்மா ஏதோ பேசிகிட்டே உள்ளுக்குள்ளே வருவாங்க. ஆனால் இவனால் வெளியில் நின்று அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்க முடியல. அவங்களுக்கு நல்ல நீளமாக
நல்லா டார்க் ரெட் கலரில் தலைமுடி இருக்கும். இப்போ அந்த குட்டி பையனோட அப்பா அந்த குட்டி பையனை தூக்கி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவரோட மந்திரக்கோலை அங்கே இருக்கிற சோஃபாவில் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கொட்டாய விட்டுட்டு இருப்பாரா. இவன் போய் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவானா. லைட்டாக அப்போ சத்தம் கேட்கும். ஆனால் உள்ளே இருக்கிற ஜேம்ஸ் பாட்டருக்கு அது கேட்காது. தென் உள்ளே போய் அந்த ஃப்ரண்ட் டோரை பார்த்து அவனோட மந்திரக்கோலை பாயிண்ட் பண்ணுவானா. அந்த ஃப்ரண்ட் டோர் அப்படியே வெடிச்சுட்டு ஓப்பன் ஆகும். ஜேம்ஸ் பாட்டர் வேகமாக அந்த ரூம்ல இருந்து ஹாலுக்கு வெளியில் ஓடி வருவாரா. அது இவனுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அவரோட கையில் அவரோட மந்திரக்கோலை கூட அவர் எடுத்துகிட்டு வரல. லில்லி, ஹாரியை தூக்கிட்டு இங்கேருந்து போ, அவன் இங்கே வந்துட்டான், இங்கேருந்து போ, ஓடு, நான் அவனை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு ஜேம்ஸ் பயங்கரமாக கத்துவாரா. கையில் மந்திரக்கோள் கூட இல்லாமல் என்ன இவன் தடுக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கத்தி சிரிச்சுட்டு ஜேம்ஸை பார்த்து அவ்வட்டா கெட்டாவரா அப்படின்னு கத்துவான். அடுத்த நிமிஷம் அந்த ரூம் ஃபுல்லாக அந்த ஹால் ஃபுல்லுமே க்ரீன் கலரில் லைட்டு பயங்கரமாக வீசும். ஜேம்ஸ் பாட்டர் அப்படியே கீழே விழுந்துருவார். ஸ்பாட்லேயே இறந்துருவார். நல்லா பார்த்துக்கோங்க, ஜேம்ஸும் லில்லியும் இறந்து போகும்போது அவங்களோட வயசு வெறும் 21 தான். மேல் ஃப்ளோரில் இருந்து லில்லி பயங்கரமாக கத்துற சத்தம் கீழே வரைக்கும் கேட்கும். இவன் அந்த ஸ்டெப்ஸை ஏறி மேலே போவான். அவனுக்கு சிரிப்பாக வந்துட்டுருக்கும். ஏன்னா மேலே லில்லி இவன் உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஏதேதோ பண்ணிகிட்ருக்கிற சத்தம் கேட்டுட்ருக்குமா. அதை யோசிக்கும் போது இவனுக்கு சிரிப்பு வரும். அவள் கையில் அங்கே மந்திரக்கோள் கூட இல்லை. எவ்வளோ முட்டாளுங்களாக இருக்காங்க, இப்படியா நம்புவாங்க? ஆயுதத்தை கையில் கூட வச்சுக்காம அவங்களோட நம்பிக்கை அவ்வளோவா அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருந்திருக்கு அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு சிரிச்சுட்டே அங்கே மேலே ஏறி போயிட்டுருப்பான். அந்த டோரை அவன் ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவானா. இவன் அந்த டோரை தாண்டி வரக்கூடாதுன்றதுக்காக அங்கே நிறைய சேரு பாக்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து லில்லி அவசரமாக அந்த டோர் முன்னாடி வச்சுருப்பாங்க. இவன் அசால்ட்டாக அவனோட மந்திரக்கோலை லைட்டாக தான் வேவ் பண்ணுவான். அது எல்லாமே அந்த பக்கமாக பறந்துடும். அவங்க அங்கே நின்றுட்டுருப்பாங்க. அவங்களோட குழந்தை அவங்க கையில் இருக்கும். அந்த குழந்தைய அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற காட்டில் வச்சுட்டு அந்த குழந்தைக்கு முன்னாடி அவங்களோட 2 கையையும் விரிச்சுட்டு அவங்க நின்றுட்டுருப்பாங்க. ஏதோ அவங்க அப்படி நின்னால் மட்டும் இவன்கிட்ட இருந்து அந்த குழந்தைய இவங்களால ஷீல்டு பண்ண முடியுன்ற மாதிரி. ஹாரியை விட்டுரு ப்ளீஸ், ஹாரியை விட்டுரு அப்படின்னு அவங்க கத்துவாங்க. விலகி நில்லு முட்டாளே, இப்போவே விலகி நில்லு அப்படின்னு இவன் கத்துவான். தயவு செஞ்சு ஹாரியை விட்டுரு ப்ளீஸ், நோ, என்ன வேணால் எடுத்துக்கோ, என்ன வேணால் கொன்று அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துவாங்க. உனக்கு நான் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங் இதுதான், தள்ளிப்போ அப்படின்னு இவன் கத்துவான். தயவு செஞ்சு ஹாரியை விட்டுரு ப்ளீஸ், நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், இறக்கம் காமி, ஹாரியை விட்டுரு, நான் உனக்காக என்ன வேணாலும் செய்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துவாங்க. விலகி நில்லு இவன் பயங்கரமாக கத்துவானா. அடுத்த செகண்ட் அந்த ரூம் ஃபுல்லாக க்ரீன் கலரில் லைட்டு ஃப்ளாஷ் ஆகும். லில்லியும் அவங்க ஹஸ்பண்ட் மாதிரியே அப்படியே கீழே விழுந்துருவாங்க. இவ்வளோ நடந்தும் அந்த குழந்தை அங்கே அழுகவே அழுகாது. அதோட காட்டில் இப்போ அது எந்திரிச்சு நின்றுட்டுருக்குமா. இவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற இந்த புது ஆளை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அந்த குழந்தை பார்த்துட்ருக்குமா. அந்த க்ளோக்குள்ளே இருக்கிறது அவங்க அப்பா தானே அந்த குழந்தை நினைக்கும். அவங்க அப்பா திரும்ப இந்த மாதிரி கலராக ஸ்மோக் போட போகிறாரு, விளையாட போகிறாரு அப்படின்னு தான் அந்த குழந்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்ருக்குமா. அவங்க அம்மாவும் இப்போ எந்திரிச்சு நல்லா அவங்க கூட சேர்ந்து சிரித்து விளையாட போகிறாங்க அப்படின்னு தான் அந்த குழந்தை பார்த்துட்ருக்கோம். இவன் போய் அந்த குட்டி குழந்தையோட முகத்தை பார்த்து அவனோட மந்திரக்கோலை நீட்டுவான். அவனுக்கு இப்போ அவன் கண் எதிர பார்க்கணும். அவனுக்குன்னு இருந்த மிகப்பெரிய ஆபத்து இப்போ அவன் கண்ணு முன்னாடி டெஸ்ட்ராய் ஆகுறத அவன் அப்படியே பார்க்கணுமா. அவன் அந்த குழந்தை முன்னாடி போய் நிற்பானா. அந்த குழந்தை இப்போ அழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா கண்டுபிடிச்சிருச்சு இது அவங்க அப்பா இல்லைன்னு. அந்த குழந்தை அழுகிறது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவனுக்கு ஆர்ஃபனேஜில் இருக்கிற போதே அங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் அழுகிறது இவனுக்கு பிடிக்காது. ஸோ அடுத்த செகண்டே அந்த குழந்தைய பார்த்து அவ்வாடா கெட்டாவரா அப்படின்னு கத்துவானா. அவ்வளோதான், இவன் அப்படியே பிரேக் ஆயிடுவான், ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவான். அவனுக்குன்னு இருக்கிறது பெயினும் பயம் மட்டும்தான் இருக்கும். இப்போ எப்படியாவது எங்கேயாவது போய் மறைஞ்சு வாழணும் அப்படின்னு தான் அவனுக்கு தோணும். இங்கேருந்து ரொம்ப தூரமாக போயிடணும், ரொம்ப தூரமாக போயிடணும்னு தான் அவனுக்கு பயங்கரமாக தோணிட்டு இருக்கும். நோ அப்படின்னு இவன் கத்துவான். இப்போ நோன்னு கத்துறது ஹாரி. அவன் இப்போ இடிஞ்சு போயிருக்கிற பத்தில்டாவோட வீட்டு ஜன்னல் கிட்ட நின்றுட்டுருப்பான். அவனுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியோட அந்த மெமரிஸ் தான் அவனுக்கு ஃபுல்லாக இப்போ மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், புரியுதுன்னு நினைக்கிறேன். வால்டமோட் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஹாரி வால்டமோட்டோட மைண்டுக்குள்ளே போய் பார்த்துட்ருக்கான். அவன் கீழே குனிஞ்சு பார்ப்பானா. ஏன்னா அவனோட காலுக்கிட்ட ஏதோ ஊறிட்டுருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த மிகப்பெரிய பாம்பு, அங்கே உடஞ்சி போயிருக்கிற கண்ணாடி, அந்த கபோர்டு அதுக்குள்ளெல்லாம் ஊர்ந்து வெளியில் வந்துட்டுருக்கும். அவன் திரும்ப நல்லா கீழே குனிஞ்சு பார்ப்பானா. அங்கே அவன் எதையோ ஒன்று பார்த்துருவான். ஒரு வேறு லெவல் விஷயத்த அவன் அங்கே பார்த்துருவான். நோ அப்படின்னு ஹாரி திரும்ப கத்துவான். ஹாரி இட்ஸ் ஆல் ரைட், உனக்கு ஒன்றும் ஆகலை, இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். அவன் கீழே குனிஞ்சு உடஞ்சி போயிருக்கிற அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை எடுப்பான். அவன் இங்கே தான் இருக்கான்.
யாருன்னே தெரியாத அந்த திருடன், இவ்வளோ நாளாக இவன் தேடிக்கிட்டு இருந்த அந்த திருடன் இவன் தான் அப்படின்னு அவனுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். நோ அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். நான் அதை அங்கவே விட்டுட்டேன், நான் தெரியாமல் அதை அங்கவே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவானா. ஹாரி இட்ஸ் ஓகே, எந்திரி எந்திரி அப்படின்னு ஹெர்மாயினி கத்தும். ஹாரி இப்போது ஹாரியாக இருப்பான், வால்டமோட்டா இல்லை. அவனோட கண்களை ஓப்பன் பண்ணுவானா. ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி அமைதியாக கூப்பிடும். நீ இப்போ ஓகேவா இருக்கியா, ஓகேவா ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்குமா. எஸ் அப்படின்னு ஹாரி பச்சையாக போய் சொல்லுவான். அவன் போய் இவங்களோட டென்ட்டில் இருப்பான். அங்கே இருக்கிற லோவர் பங்க் பெட்டில் படுத்திருப்பான். அவன் மேலே பிளாங்கெட்ஸ் இருக்கும். அங்கே பயங்கரமாக கோல்டாக இருக்கும். பட் ஸ்டில் அவனுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டுருக்கும். அதை அவனால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவனோட பெட்ஷீட்ஸ், அவனோட பிளாங்கெட்ஸ் ஃபுல்லுமே அவனோட ஸ்வெட்டாக தான் இருக்கும். நம்ம அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஆமாம் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஹோவர் ஷாம் போட்டு தான் உன்னை இந்த பங்க்கில் வந்து படுக்க வச்சேன், என்னால் உன்னை தூக்கலாம் முடியல, நீ கொஞ்சம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. ஹெர்மாயினியோட ப்ரௌன் கலர் கண்களுக்கு கீழே ஃபுல்லாக பர்பிள் கலரில் ஷேடோஸ் இருக்கிறத ஹாரி நோட்டீஸ் பண்ணுவானா. அதோட கையில் ஒரு சின்ன ஸ்பாஞ்சும் இருக்கும். அதோட முகத்தை வைப் பண்ணிட்டு இருந்திருக்கும் போல. உனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. நம்ம அங்கேருந்து கிளம்பி எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. விடியவே போகுது ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அண்ணா நான் என்ன அன்கான்ஷியஸாக இருந்தேனா அப்படின்னு ஹாரி கேட்பானா. எக்ஸாக்டாக அப்படி இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி அன்கம்ஃபர்டபுளாக சொல்லும். நீ கத்திட்டு இருந்த, அப்புறம் பெயினில் மோன் பண்ணிகிட்டு இருந்த, அப்புறம் அப்படின்னு அது ஒரு மாதிரி இழுக்குமா. அதோட டோனே ஹாரிக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகிட்டு இருந்தது. நம்ம அப்படி என்ன பண்ணியிருப்போம், வால்டமோர்ட் மாதிரி அந்த கர்சஸ் எல்லாம் கத்திருப்போமா, இல்லைன்னா அந்த காட்டில் இருந்த குழந்த மாதிரி அழுதுருப்போமா அப்படின்னு அவன் யோசிப்பான். அந்த ஹார்க்ரக்ஸை உன்னோட கழுத்துல இருந்து கழட்டவே முடியல ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. அது இப்போது ஹாரி என்ன கத்துனா என்ன பண்ணான்றதை சொல்ல வேணாம் அப்படின்றதுக்காக தான் இப்போது அந்த சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணுதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அது உன்னோட செஸ்ட்டில் அப்படியே ஸ்டக் ஆகி இருந்தது. உனக்கு அதனால மார்க் ஆயிடுச்சு ஹாரி, ஐம் சாரி. நான் செவரிங் சாம் போட்டு தான் உன்னோட கழுத்துல இருந்து அதை என்னால் ரிமூவே பண்ண முடிஞ்சுது. அண்ட் அந்த பாம்பு வேற உனக்கு கடிச்சிருச்சு. அந்த காயத்தை நான் க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சம் டிட்டானியை நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. ஹாரி அவனோட ஸ்வெட்டியாக இருக்கிற அந்த டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே குனிஞ்சு பார்ப்பானா. பார்த்தா அவனோட செஸ்ட்டு கிட்டக்க, அந்த ஹார்ட்டு கிட்டக்க அந்த ஓவல் ஷேப்பில் அப்படியே வெந்து போய் சிவப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த லாக்கெட் அவனை நல்லா பேர்ன் பண்ணியிருக்கு. அவனோட ஃபோர் ஆர்ம்லையும் பங்க்சர் மார்க்ஸ் வந்து ஹாஃப் ஹீல் ஆகி இருக்கிறதா அவன் பார்ப்பான். அந்த ஹார்க்ரக்ஸ் எங்கே வச்சுருக்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. என்னோட பேக்கில் இருக்குது, கொஞ்ச நேரம் நம்ம 2 பேருமே அதை போட்டுக்க வேணாம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். தென் அவனோட பில்லோவில் சாஞ்சு படுத்துட்டு கிரே கலரில் இருக்கிற ஹெர்மாயினியோட ஃபேஸை பார்த்துட்ருப்பான். நம்ம காட்ரிக்ஸ் அவ்வளோக்கு போயிருக்கவே கூடாது ஹெர்மாயினி, அது ஏன் தப்பு தான், அது ஃபுல்லாகவே ஏன் தப்பு தான், ஐம் சாரி அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. அதுவும் தப்பு இல்லை ஹாரி, எனக்கும் அங்கே போகணுன்னு தான் தோணுச்சு. டம்பிள்டோர் உண்மையாகவே அந்த வாளை உனக்காக அவர் அங்கே தான் வச்சுருப்பாரு நானும் நினச்சேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். யாவெல், ஆனால் நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டோம்ல அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான். அங்கே என்ன நடந்துச்சு ஹாரி, அவங்க உன்னை மேலே கூட்டிகிட்டு போனாங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அங்கே பாம்பு மறைஞ்சிருந்துச்சா, அது வெளியில் வந்து அவங்கள கொண்டுட்டு உன்னை அட்டாக் பண்ண வந்துச்சா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. இல்லை, அவங்க தான் அந்த பாம்பு, அந்த பாம்பு தான் அவங்க அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. என்னது அப்படின்னு ஹெர்மாயினி ஷாக் ஆகி கேட்கும். அவனோட கண்ணை மூடிடுவான். ஸ்டில் அவன் மேலே பத்தில்டாவோட வீட்டிலேருந்து ஒரு வாடை வந்துட்டு இருந்துச்சுல, அது வந்துட்டுருக்குமா. அது இந்த ஹோல் திங்கையுமே ரொம்ப ஒரு மாதிரி ஹாரிபிளாக அவனுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்ருக்கோம். பத்தில்டா இறந்து போய் ரொம்ப நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாம்பு அவங்களுக்குள்ளே தான் இருந்துச்சு. அந்த பேர் சொல்லக்கூடாதவன் தான் காட்ரிக்ஸ் ஆளோல அந்த பாம்பை வெயிட் பண்ண வச்சுருக்கான். நீ சொன்னது சரிதான் ஹெர்மாயினி, நான் அங்கே வருவேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஹாரி சொல்வானா. அந்த பாம்பு அவங்களுக்குள்ளே இருந்துச்சா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. ஹாரி திரும்ப அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணுவான். ஹெர்மாயினி பார்க்குறதுக்கு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே வாமிட் வர மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உட்காந்துருக்கோம். நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத மேஜிக்லாம் நிறையாவே இருக்குன்னு லூப்பின் சொன்னார்ல. அவங்க முன்னாடி பேசாமல் என்னை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசினாங்களே. ஏன்னா அவங்க பேசுனது பார்சல் டங்க்கு, அவங்க பேசுனது ஃபுல்லுமே பார்சல் டங்க்கு தான். பட் நான் தான் அதை ரியலைஸே பண்ணலை. ஏன்னா எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல, என்னால் ஃபுல்லாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்ல. ஒன்ஸ் நாங்கள் அந்த ரூமுக்கு போன உடனே அந்த பாம்பு அந்த பேர் சொல்லக்கூடாதவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருச்சு. ஏன்னா என் தலையில் அது நடக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவன் அவ்வளோ எக்ஸைட்டட் ஆகிட்டான். அவன் என்னை அங்கவே வச்சுருக்க சொன்னான். அதுக்கப்புறம் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா.
பத்தில்டாவோட கழுத்துக்குள்ளே இருந்து அந்த பாம்பு வெளியில் வரதை ஹாரி அப்படியே யோசிப்பானா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹெர்மாயினி கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு அவனே யோசிச்சுப்பான். அவங்க பாம்பா மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மட்டும் ஹாரி சொல்லுவான். அவன் கையில் இருக்கிற அந்த பங்க்சர் மார்க்ஸை பார்த்துட்டு, அது என்னை கொலை பண்ணக்கூடாது, அந்த பேர் சொல்லக்கூடாது, அவனுக்காக என்னை பிடிச்சி வச்சுருக்கணும், அவன் அப்படி தான் சொன்னான், அவனுக்காக என்னை பிடிச்சி வைக்க சொல்லி அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. அவனுக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருக்கும். அங்கவே அந்த பாம்பை அவன் கொலை பண்ணியிருந்தானா எவ்வளோ ஒர்த்தாக இருந்திருக்கும். இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கோவமாக வந்துட்டுருக்குமா. எந்திரிச்சு உட்காந்து அவன் மேலே இருக்கிற பிளாங்கெட்டை தூக்கி இந்த பக்கமாக போட்டுட்ருப்பானா. ஹாரி நோ, நீ இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. இங்கே இப்போ தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது நீ தான் ஹெர்மாயினி, அஃபண்ட் ஆயிக்காத. ஆனால் இப்போ நீ பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்க. நான் நல்லா தான் இருக்கேன், நான் வெளியில் காவலுக்கு உட்காந்துருக்கேன், என் மந்திரக்கோலம் எங்கே அப்படின்னு அவன் கேட்பானா. ஹெர்மாயினி பதிலே சொல்லாது ஹாரியை ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கோம். என் மந்திரக்கோலம் எங்கே ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி திரும்பவும் கேட்பானா. ஹெர்மாயினி அதோட உதட நல்லா கடிச்சுக்கும், அதோட கண்ணு ஃபுல்லாக தண்ணியாக தேங்கி நிற்கும். ஹாரி அப்படின்னு அது இழுக்குமா. என் மந்திரக்கோலம் எங்கே அப்படின்னு ஹாரி திரும்பவும் கேட்பானா. அந்த பெட்டுக்கு அடியிலேருந்து எதையோ எடுத்து ஹாரி கிட்ட கொடுக்குமா. என்னன்னு பார்த்தா அவனோட மந்திரக்கோல் அப்படியே ரெண்டாக உடஞ்சி போயிருக்கும். ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஃபீனிக்ஸ் ஃபெதர் இருக்கும்ல, இறகு, அது மட்டும் அந்த ரெண்டாக உடஞ்சி போயிருக்கிற அந்த மந்திரக்கோலை தாங்கிட்டு இருக்குமா. ஆனால் அந்த உட்டு இருக்கும்ல, அது அப்படியே கம்ப்ளீட்டாக ரெண்டாக உடஞ்சி போயிருக்கும். ஹாரி அப்படியே ஏதோ ஒரு உயிருள்ள ஜீவன் மாதிரி, ரொம்ப இன்ஜுரி ஆகி போயிருக்கிற ஒரு உயிருள்ள ஜீவன் மாதிரி ஹெர்மாயினி கையிலேருந்து அந்த மந்திரக்கோலை வாங்கி அவன் கையில் வச்சு அதை பார்த்துட்ருப்பான். அவனால் இப்போ எதையுமே ப்ராப்பராக யோசிக்க முடியல. பேனிக்லையும் பயத்துலையும் அவனுக்கு எல்லாமே இப்போ பிளர்ராக தான் இருந்தது. நினச்சி பாருங்க அந்த சுச்சுவேஷனில் அவனுக்கு எப்படி இருக்கும். அந்த மந்திரக்கோள் தான் இவனை பாதுகாக்கிற மிகப்பெரிய விஷயம். இத்தனை வருஷமாக இவன் கூடயே இருந்திருக்கு, இவனை இவ்வளோ நாளாக பாதுகாத்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி இப்படி உடஞ்சி போயிருந்தா நமக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சுச்சுவேஷனில். அவன் வேகமாக அந்த மந்திரக்கோளை ஹெர்மாயினி கிட்ட கொடுத்து, இதை சரி பண்ணு ப்ளீஸ், இதை ஒட்டவை அப்படின்னு அவன் சொல்லுவானா. ஹாரி, இது இப்படி உடஞ்சிருச்சு, இதை என்னால் ஒட்ட வைக்க முடியுமான்னு அப்படின்னு ஹெர்மாயினி இழுக்குமா. ப்ளீஸ் ஹெர்மாயினி ட்ரை பண்ணு அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. ரிப்பேரோ அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ரெண்டாக தொங்கிட்டு இருந்தால் அந்த மந்திரக்கோள் இப்போ ரீசீல் ஆயிக்கும், ஒட்டிக்கும். ஹாரி இப்போ அந்த மந்திரக்கோளை எடுத்து லூமோசன் போடுவானா. அந்த மந்திரக்கோள்லேருந்து லைட்டாக ஸ்பார்க் வரும், அது அப்படியே அமர்ந்துடும். அவன் வேகமாக ஹெர்மாயினியை பார்த்து எக்ஸ்பிலியார்மசன் போடுவான். ஆனால் ஹெர்மாயினி கையில் இருக்கிற அந்த மந்திரக்கோள் லைட்டாக தான் ஜெர்க் ஆகும். ஆனால் அதோட கையிலேருந்து அது போகவே போகாது. இந்த ஒரு சாதாரண மேஜிக் போட்டதுக்கே அந்த மந்திரக்கோள் திரும்ப ரெண்டாக உடஞ்சிரும். ஹாரினால் அதை தாங்கிக்கவே முடியாது. அவன் அதை பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு நம்ம பார்க்குறது உண்மைதானா அப்படின்ற மாதிரி அவனுக்கு இப்போ தோணிகிட்ருக்கும். இந்த மந்திரக்கோள் எதையோ தாங்கியிருக்கு, எதையோ சர்வை பண்ணி வந்திருக்கு. ஆனால் இப்போ அவன் கண்ணு முன்னாடி இப்படி இருக்கிறத அவனால் தாங்கிக்கவே முடியல. ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி அமைதியாக கூப்பிடும். ஐம் ஸோ சாரி, இதை பண்ணது நான் தான் நினைக்கிறேன். அங்கேருந்து நம்ம கிளம்பும்போது அந்த பாம்பு நம்மளை அட்டாக் பண்ண வந்துச்சு. ஸோ நான் பயந்துட்டு அது மேலே பிளாஸ்டிங் கர்ஸை போட்டேன். அப்போ அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதில் தான் இந்த மந்திரக்கோளுக்கும் அப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. அது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு ஹாரி அமைதியாக சொல்லுவான். அவனுக்கு இப்போ ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகிட்ருக்கும். அவன் அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துருப்பான். நம்ம இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஹாரி, அதுக்கு எந்த வழியும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அதோட கண்ணுலலாம் அப்படியே தண்ணி தேங்கி நின்று அதோட முகத்தில் ஃபுல்லாக இப்போ அப்படியே வடிஞ்சிட்ருக்கும். ரானுக்கு நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? அவனோட மந்திரக்கோள் அந்த கார் கிராஷ் ஆன போது உடஞ்சி போச்சுல. ஆனால் அதுக்கப்புறம் அதை சரி பண்ணவே முடியல. அவன் என்ன பண்ணியும் அது பழைய மாதிரி ஆகலை. ஸோ அவன் புதுசு தான் வாங்கினான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. ஹாரி இப்போ அப்படியே ஆலிவாண்டரை நினச்சி பார்ப்பான். அவரவே கிட்னாப் பண்ணி வால்டமோர்ட் ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருக்கான். இன்னொன்று ஒரு வேண்டு மேக்கரான கிரெகரோவிச் இப்போ இறந்தே போயிட்டாரு. ஹாரி இப்போ அவனுக்குன்னு ஒரு புது மந்திரக்கோளை எங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறான்? இப்போதைக்கு வெளியில் காவலுக்கு உட்காரும் போது உன்னோட மந்திரக்கோளை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஆனால் அவனோட வாய்ஸ்லேயே தெரியும் அவன் எவ்வளோ நொந்து போயிருக்கான், அவன் எவ்வளோ ஃபேக்காக பேசிகிட்டு இருக்கான்னு. ஹெர்மாயினியோட கண்ணில் ஃபுல்லாக தண்ணியாக ஊற்றிட்டுருக்கும். அழுதுகிட்டே தான் ஹெர்மாயினி அதோட மந்திரக்கோளை ஹாரி கிட்ட கொடுக்கும். ஹாரி அப்படியே ஹெர்மாயினியை விட்டுட்டு வெளியில் கிளம்பி வந்துடுவான். அவனுக்கு இப்போ ஹெர்மாயினி கிட்டேருந்து தூரமாக வரணும்னு தான் தோணும். இதோட
சாப்டர் 17 பத்தில்டாஸ் சீக்ரெட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இதில் நீங்கள் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பத்தில்டாவோட வீட்டுக்கு போவாங்களா, அப்போது பத்தில்டா அந்த சிட்டிங் ரூம்குள்ளே போன உடனே இவங்க வெளியில் தான் நின்றுட்டுருப்பாங்க ஹாலில். அவங்க அங்கே உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் கம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க பார்சல் டங்கில் தான் கூப்பிடுவாங்க. அது ஹாரிக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கும். ஹெர்மானி ஜம்ப் பண்ணி அப்படியே ஹாரியை பிடிச்சிக்கும், பயந்துட்டு ஹாரியை டைட்டாக பிடிச்சிக்கும். ஆனால் ஹெர்மானிக்கு அது அப்படின்னு தான் கேட்டிருக்கும். அது ரியலைஸ் பண்ணலை அது பாம்போட சத்தம்னு. அது வேறு ஏதோ ஒரு சத்தம், ஏதாவது கெட்டில் சத்தம், இந்த மாதிரி வேறு ஏதோ சத்தம்னு நினச்சி அதை விட்டுருக்கும். அதுக்கு இமேஜினே அது பண்ணலை அது பாம்பாக இருக்கும் அப்படின்னு. ஹாரிக்கு மட்டும்தான் அது புரிஞ்சிருக்கும் கம் அப்படின்னு. பத்தில்டா ஹெர்மாயினி முன்னாடி அந்த வார்த்தை மட்டும்தான் பேசியிருப்பாங்க, அந்த சத்தம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. ஹாரி கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பான், அவங்க தலையாட்டுவாங்க, மேலே போகிறதுக்கு பாயிண்ட் பண்ணி தான் கூப்பிடுவாங்களே தவிர ஹெர்மாயினி முன்னாடி அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஹாரியை மேலே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா ஹாரிக்கு பார்சல் டங் தெரியும், அவனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அவனுக்கு எல்லாமே வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னே அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு இது ரொம்ப நார்மலாக இருக்கிறனால அவங்க கரெக்டாக தெளிவாக ஹாரியை மேலே கூட்டிகிட்டு போய் இந்த வேலையை பார்ப்பாங்க. இதுதான் அங்கே நடந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாலேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 18 த லைஃப் அண்ட் லைஸ் ஆஃப் ஆல்பஸ் டம்பிள்டோரில் மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Tales by Minnie.